தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கல்குவாரிகளால் விளைநிலங்கள் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். ஆண்டிப்பட்டி அருகே உள்ள தேக்கம்பட்டி பகுதியில் தென்னை தொடங்கி காய்கனிகள், மக்காச்சோளம், கம்பு என பல்வேறு வகையான விவசாய பணிகள் நடைபெறுகின்றன. மேற்கு தொடர்ச்சி மலையை சுற்றியுள்ள அம்மச்சியாபுரம், டி மீனாட்சிபுரம், குன்னூர் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயத்தை நம்பி ஏராளமானோர் வாழ்ந்து வருகின்றனர். இந்த பகுதியில் திரும்பும் திசையெங்கும் கல், கிராவல் மண் குவாரிகள் தென்படுகின்றன. அரசிடமிருந்து அனுமதி பெற்று செயல்பட்டு வரும் இந்த கல்குவாரிகள், கிராவல் மண் குவாரிகளிலிருந்து தேனி மாவட்டம் மட்டுமின்றி அருகே உள்ள கேரளா வரை கனிம வளங்கள் கொண்டு செல்வதாக கூறப்படுகிறது. அரசின் விதிமுறையை மீறி இரவு பகல் எந்நேரமும் இந்த குவாரிகள் செயல்பட்டு வருவதாக அந்த பகுதிவாசிகள் தெரிவிக்கின்றனர். குவாரிகளிலிருந்து அனுமதிக்கப்பட்ட அளவை விட கூடுதலாக கற்கள் எடுத்து செல்லப்படுவதாகவும் விவசாயிகள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். ஏக்கருக்கு மேல நிலம் இருக்கு, பாசன வசதி உள்ள நிலங்க. இப்போ சுற்றி எல்லா இடங்கள்லையும் கல்குவாரி வச்சிருக்காங்க. கல்குவாரி வச்சு கனிம வளம் எடுத்துக்கிட்டு எங்களோட விவசாயத்தை ரொம்ப பாதிக்க வைக்கிறாங்க. நிலத்தடி நீர்மட்டமும் குறைஞ்சிருச்சு. எங்களோட விவசாயமும் எந்த விவசாயம் செய்ய முடியல, பாதிக்குது. போக்குவரத்துக்கு இடைஞ்சலா இருக்குது. அதோட இவங்க வேட்டு வைக்கிறதுனால எங்களுக்கு இடைஞ்சலா இருக்கு. குவாரிகள்லாம் எங்க நிலத்துக்கு விவசாயிகளை சுத்தி இருக்கு. இந்த விவசாயிகள் இப்படி கல்லு உடைக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப அழிமாண்டு அதிகமா இருக்கு. யூனிட் கணக்குல கல்லுகளை ஏற்றிட்டு போறாங்க. அதனால போக்குவரத்துக்கு ரொம்ப இடையூறா இருக்கு. இவங்க வெடி போடுற எந்த டைமிங் போடுறாங்கன்றே சொல்ல முடியாது. எந்த நேரம் வேண்டாலும் அவங்க டம்மு டம்முன்னு போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படி போடுறதுனால எங்க விவசாயம் பூரா பாதிக்குது. எங்க மேல எங்க உயிருக்கு எங்களுக்கே உத்தரவாதம் இல்ல. எங்க மாடு கண்டுகள்லாம் நாங்க எங்க பக்கத்துல கட்டி வைக்கிறோம். எங்க நிலத்துக்குள்ளதான் கட்டி வைக்கிறோம். ஆனா எங்களுக்கே பயமா இருக்கு. எங்க நிலத்துக்குள்ள உயிர் வாழ்றதுக்கு எங்களுக்கே பயமா இருக்கு. படிக்காத விவசாயிகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் தெரியாது, இதனுடைய வளங்களுடைய பத்தி தெரியாது. நீர் ட்ரை ஆயிரும், நிலம் ட்ரை ஆயிரும், மரங்கள் வறண்டு போகும், சீக்கிரமா நிலத்தடி நீர் வறண்டு போகும்ன்ற இது அவங்களுக்கு தெரியல. இப்பெல்லாம் அவங்களுக்கு நல்லா தண்ணி இருக்கிறதுனால கண்டுக்கிறாம இருக்காங்க. இப்பெல்லாம் ஊத்து நீரா போயிட்டு இருந்த தண்ணி 10 நாள்ல பாருங்க இப்ப நிலம் பூவா வறண்டுருச்சு. ஏன்டா பக்கத்துல அதிகமா அவுட்புட் ஆயிருக்காங்க. அந்த தண்ணி பூரா கீழே இழுத்து போயிட்டு இருக்கு. இதை பார்த்து நீங்கதான் அதிகாரிய இந்த குவாரிய, அதாவது தொழில் என்ற பெயர்ல எங்க விவசாயிகளை ரொம்ப பாதிப்படைய செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த ஏரியாவில் கல்குவாரிகள் அதிகமாயிருச்சு. அந்த கல்குவாரினால விவசாயத்துக்கு அதிகமாக பாதிக்கப்படுது. இந்த பாதிக்கிறத நீங்கள் தமிழக அரசு இதனுடைய இதை பார்வையிடுது. இந்த இதை கல்குவாரிகளை குறைச்சி எங்களுக்கு விவசாயிகளுக்கு நல்ல முறையில் செய்து தருமாறு இந்த தமிழக முதல்வர் அவர்களுக்கு இதை நாங்கள் ஒரு இதாக சொல்லுகிறோம். விவசாயிகளுக்கு அமைந்திருந்த இந்த பாதைகள் இன்னைக்கு குவாரிக்காரவங்க யூனிட் கணக்குல அள்ளிட்டு போகக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் இந்த பாதை பயன்படுத ஒழிய எங்களுக்கு விவசாயிகளுக்கு யாருக்கும் பயன்படல. இதை நாங்க இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்க விவசாயிகள் பெண்கள் எல்லாருமே மறியல் போராட்டம் பண்ணி வண்டி எல்லாம் போகக்கூடாது, குவாரி ஓடக்கூடாதுன்னு சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணோம். ஆனா இந்த ஸ்ட்ரைக் பண்ணதுக்கு இந்த 4 நாளைக்கு முன்னாடிதான் பண்ணோம். அந்த பண்ணினதுக்கு எங்க மேல இப்ப கொலை முயற்சி பண்றாங்க, எங்க மேல எங்களை கொலை செய்ய வந்தாங்க அப்படின்னு சொல்லி இப்ப கொலை முயற்சி வழக்கு எங்க மேல பதிஞ்சிருக்காங்க.